கல்யாணமாகி 2 வருஷத்துல தன் கணவன் இறந்த பிறகு தன் மகன் அலெக்ஸ தன்னந்தனியா ரொம்ப கஷ்டப்பட்டு பல வேலைகள் செஞ்சு பாடுபட்டு நல்லா படிக்க வச்சு வளர்த்தாங்க அலெக்ஸோட அம்மா. அலெக்ஸும் ரொம்ப நல்ல பையன். அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சு ரொம்ப கடினமா படிச்சான். தன் படிப்பெல்லாம் முடிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல பெரிய கம்பெனில நல்ல பொசிஷன்ல வேலை செய்யறான். இன்னைக்கு தான் அலெக்ஸ் தன்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கினான். ரொம்ப சந்தோஷத்தோட தன் சேலரி எடுத்துக்கிட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு சொன்னா, அம்மா நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு வளர்த்து படிக்க வச்சு இன்னைக்கு என்ன ஒரு நல்ல நிலைக்கு ஆளாக்கி இருக்கீங்க. நீங்க எனக்காக செஞ்ச தியாகத்துக்கும் நான் ஏதாவது உங்களுக்கு சிறப்பானதா செஞ்சு சரி கட்டணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மான்னு கேட்டான். கொஞ்ச நேரம் யோசிச்ச அம்மா சொன்னாங்க, நீ இப்போ பெரிய ஆளாயிட்ட இல்லையா, ஆனா சின்னதுல எப்படி நீ என் ரூம்ல தூங்குவியோ அது மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் அம்மாவோட ரூம்ல வந்து தூங்குறியான்னு கேட்டாங்க. அம்மா கேட்டதால அலெக்ஸ் ஒத்துக்கிட்டான். நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அலெக்ஸ் அம்மாவோட ரூம்ல வந்து பெட்ல படுத்தான். கொஞ்ச நேரத்திலேயே தூங்கி போனான். அவன் தூங்குற வரைக்கும் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ண அம்மா இப்ப எழுந்துக்கிட்டாங்க. ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அலெக்ஸ் படுத்துக்கிட்டு இருந்த பெட் மேல அலெக்ஸ் பக்கத்துல தண்ணிய ஊத்துனாங்க. சில நிமிஷங்கள்லயே அந்த பெட்டோட ஈரம் அலெக்ஸுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. அதனால அரைகுற தூக்கத்திலேயே அவன் அந்த தண்ணி இருந்த இடத்த விட்டு பெட்டோட அடுத்த சைடு புரண்டு போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா மறுபடியும் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து இப்ப அலெக்ஸ் படுத்துக்கிட்டு இருக்க இடத்துல அவன் முதுகு பக்கத்துல தண்ணிய ஊத்துனாங்க. ஈரம் அலெக்ஸோட முதுகுல போய் அவன் ட்ரெஸ் நினைச்சது. அது அவனுக்கு ரொம்ப அன்ஈசியா இருந்தது. முனவிட்டே கட்டிலோட கால் மாட்டுல குறுக்குல வந்து படுத்துக்கிட்டான். மறுபடியும் அம்மா அதே மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அலெக்ஸோட வயிற்று பகுதிக்கு பக்கத்துல இருக்க பெட்ல ஊத்துனாங்க. சில நிமிஷங்கள்லயே அலெக்ஸ் ஈரத்தால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி எழுஞ்சு பார்த்தா அம்மா சிரிச்சுக்கிட்டே கையில தண்ணி டம்ளரோட நிக்கிறாங்க. அம்மா காலையில இருந்து வேலை முடிச்சுட்டு நிம்மதியா தூங்கலாம்னு பார்த்தா இப்படி தண்ணி ஊத்தி விளையாடுறீங்களே, என்னால தூங்க முடியல, ட்ரெஸ் எல்லாம் ஈரம் ஆயிடுச்சு, ஏம்மா இப்படி யோசிக்காம பண்றீங்கன்னு கோவப்பட்டான். இப்ப அம்மா சொன்னாங்க, நீ குட்டி குழந்தையா இருந்த பொழுது நைட்ஸ்ல இப்படித்தான் பல முறை பெட்ல ஈரம் பண்ணிடுவ. நானும் முன்ன மாதிரி தான் இந்த பக்கம் அந்த பக்கம்னு இடம் மாத்தி மாத்தி புரண்டு படுத்து அந்த ஈரத்திலேயே தூங்க பழகிக்கிட்டேன். ஆனா உன்னால ஒரு 2 தடவைக்கு மேல முடியலல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. யோசிச்சு பார்த்த அலெக்ஸ் புரிஞ்சுக்கிட்டான். நான் என்ன செஞ்சாலும் நீங்க செஞ்ச தியாகத்துக்கு ஈடா என்னால எதுவுமே செய்ய முடியாது, என்ன மன்னிச்சிடுங்கம்மான்னு சொன்னான். உலகத்துல இருக்க ஒரு தாயோட அன்புக்கும் தியாகத்துக்குமே நம்மால எதையுமே ஈடு செய்ய முடியாதுன்னா, ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறவர், தாய் மறந்தாலும் நான் மறவேன்னு சொன்னவர், தாயின் உள்ளமுடைய எல்ஷடாய் அவர். நமக்காக செய்த தியாகத்துக்கும் அவர் நம்மீது வைத்த அன்புக்கும் நாம் என்னத்தை திரும்பி செலுத்த முடியும்? நாம் கொடுக்கும் காசோ பணமோ இல்ல நாம காணிக்கையா கொடுக்கிற நம்மளோட தலைமுடியோ தங்கமோ வெள்ளியோ, நாம போற பாத யாத்திரையோ இல்ல முட்டிலேயே நாம மலை ஏறதோ எது அவர் தியாகத்துக்கு ஈடுகட்ட முடியும்? எதுவுமே இல்ல. ஆனா நம்மால ஒண்ணு செய்ய முடியும். நம் முழு இருதயத்தையும் அவருக்கு கொடுத்து நன்றியுள்ள இருதயத்தோடு நம் வாழ்வில் எல்லாவற்றிலும் அவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் மீது அளவில்லாத அன்பு வைக்க முடியும்.